ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ வந்து ஃப்ளவர் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரோஸ் வந்து பேப்பரில் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி ரவுண்டாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாரி ஒரு ஒரு பாட்டிலோ அப்படிலாம் வந்து ரவுண்டாக எது உங்களுக்கு கிட்ட கிடைக்குதோ அதுக்கேற்ற மாரி எடுத்துக்கோங்க. எடுத்தது அந்த ஷீட்டை வந்து கரெக்டாக வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஒட்டினே வரணும். அப்போ வந்து நம்ம அதிகமாக ஒட்ட தான் வந்து அது நெருங்கி வரும். ஏன்னா நம்ம கம்மியாக ஒட்டினா நடுவில் வந்து ஹோல்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து நெருங்கி வந்து ஒட்டின்னு வரணும். அது மட்டும் இல்லாமல் என்னடா இது ரொம்ப நேரம் ஆகுதே அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய ஃப்ளவர் வந்து நம்ம வந்து கரெக்டாக அழகாக வர்றதை வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ளவர் எவ்வளோ அழகாக வர மட்டும் பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நீங்கள் அந்த ஃப்ளவருடைய ஒரு அழகை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும். பாருங்க கைஸ், இப்போ வந்து எல்லாம் ஃபினிஷ் ஆக போகுது. ஃபினிஷ் ஆகிட்டோடனே அதோடைய ஃபினிஷிங் டச் வந்து நீங்கள் பார்த்தோடனே என்னடா நம்ம ரொம்ப நேரம் ஒட்டி இருந்தோமே இப்போ எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்து அதோடைய ஃபினிஷிங் டச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங் டச் தான் வேறு லெவலில் இருக்கும். ஷீட் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வைக்க வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா 4 ஷீட் வச்சதுனால இன்னும் நெருங்கி வந்துடுச்சு. இப்போ ஃபினிஷிங் டச் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.